மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் எல்லா பேருந்தையும் நிறுத்திட்டதாக சொன்னார். கிராமப்புறங்களில் இயக்கக்கூடிய பேருந்துகள் நிறுத்தப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அது பள்ளி மாணவர்களுக்கு, அதே போல் நான் சொல்வது போல் பணிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு தேவையான காலை மற்றும் மாலை நேரங்களில் தொடர்ந்து இயக்கப்பட்டு தான் வருகிறது. எந்த இடத்திலையும் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு பேருந்து வசதி இல்லை என்று சொன்னால் அது உடனடியாக நிச்சயமாக அம்மானுடைய அரசு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று உடனடியாக அந்த வழித்தடங்களிலே பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் சொன்னது மினி பேருந்து அன்சர்வ்டு ஏரியா, சர்வ்டு ஏரியா என்று பிரித்து கொடுத்திருக்கிறீர்கள். 30% மட்டுமே சர்வ்டு ஏரியாவில், அதாவது பேருந்துகள் இயங்கி கொண்டிருக்கின்ற வழித்தடங்களை இயக்க வேண்டும் என்று அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற மினி பேருந்துகள் எதுவுமே அப்படியெல்லாம் ஓட்டுறதே கிடையாது. எல்லாமே பைபாஸு, என்ஹெச்சில் பேருந்துகள், அரசு பேருந்துகள் இயக்கக்கூடிய வழித்தடங்களில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. முறையாக இருக்கக்கூடிய மினி பேருந்துகளை ரூலில் இருக்கிற மாதிரி சர்வ்டு ஏரியாவில் மட்டும், அன்சர்வ்டு ஏரியாவில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஓட்டணும்னு சொன்னால் எந்த வண்டியும் ஓட்டுறதே இல்லை. ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க லாப நோக்கத்துக்காக தான் ஓட்டுவாங்க. முடியாதனால தான் அவங்க ஒரு 1500 பர்மிட்டுக்கு மேலே இன்றைக்கி நிறுத்தியிருக்காங்க. ஆனால் அரசு போக்குவரத்து கழகம் என்பது கிராம பகுதிகளில் எல்லா பகுதிகளையும் எல்லா ஊர்களையும் இணைக்கின்ற வகையில் பேருந்து வசதி, நகர பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னது போல் ஏதாவது பள்ளிகளுக்கு பேருந்து வசதி இல்லை என்று சொன்னால் உடனடியாக அந்த வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் போக்குவரத்து கழகம் என்பது லாப நோக்கத்துக்காக இயக்கப்படக்கூடிய கழகம் அல்ல. இது சேவை மனப்பான்மையில் இயக்கக்கூடியது. தொடர்ந்து உங்களுடைய ஆட்சியும் சரி, எங்களுடைய ஆட்சியிலும் சரி, போக்குவரத்து கழகம் எப்பொழுதுமே நிதி நெருக்கடியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அது அப்பொழுது அந்தந்த தேவைக்கு ஏற்ப அரசு நிதிகளை கொடுத்து போக்குவரத்து கழகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து கொண்டிருக்கிறது. எனவே தேவை என்பது, நிறுத்தப்பட்ட பேருந்துகள் என்பது மப்சல், அதாவது வழித்தடங்களிலே ஃப்ரீக்குவன்சியாக 2 நிமிஷத்துக்கு ஒரு பேருந்துகள் இயக்கி கொண்டிருக்கின்ற வழித்தடங்களெல்லாம் மறு ஆய்வு செய்து அந்த பேருந்துகள் மட்டும்தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.